Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses. As we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Amen. மாப்ள கிரிக்கெட் மேட்ச் மெட்ராஸ் போனியே என்னாச்சு? வழக்கம் போல நம்ம டீம் தான் வின் மாமா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். Thank you. வரட்டா? மாப்ள போற வழியில ஜூலி ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன். டீச்சர் அம்மா வாங்க. போயிட்டு வரேன்பா. சரிம்மா. வரேன் மாமா. பாய் அசோக். ஜூலி. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா தாயேன். எதுக்கு? கேட்டா உனக்கு பிடிக்காதே. Thank you. டேய் நில்லுங்கடா போயிடாதீங்க. அப்பா 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 நீ படுப்பா. அப்பா கதவு தரங்க. அண்ணே அண்ணே வெளியே குளிருது. அப்பா நில்லுங்க. எங்க போறீங்க? டெய்லி ஊரை சுத்திட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கதவு தட்டுவான். நம்ம திறக்கணுமா? ஒரு நாளைக்கு வெளியே நிக்கிறப்பா, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். இல்லப்பா வெளியில ரொம்ப பனியா இருக்கு. இருக்கட்டுமே, அப்பதான் அவனுக்கு உரைக்கும். நீங்க போங்க, போய் படுங்க. டேய் ஏன் அண்ணா கதவு திறக்க மாட்டேங்கிறான்டா? உங்க வீட்டுக்கு போயிடலாமா? மச்சான் உங்க கூட பழகிறதுக்கு எங்க அப்பா என்ன திட்டுனுக்குறான். இந்த நேரத்தில் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போன வச்சுக்க, அப்புறம் உங்க தான் எனக்கும். போட வாடா. வர்றேன்டா. குட் நைட் வா. இவங்களா ஒரு ஃப்ரெண்டு. மாமா ஜூலி. யாரது? நான் தான் மாமா. உள்ள வா. என்னடா மாப்ள இந்த நேரத்துல? லேட்டா போயிருப்பாரு. வீட்டுல கதவு திறந்திருக்க மாட்டாங்க. கழுது கெட்டா குட்டிச்சவரு. மாப்பிளைக்கு ஒரு பெட்ஷீட் தலைவன் எடுத்துட்டு வாமா. குடு. குட் நைட் மாமா. குட் நைட். என்ன மாப்ள சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. எங்க சாப்பிட்டுருப்பாரு? நல்லா குடிச்சிட்டு ஏதோ அரைகுறையா சாப்பிட்டுருப்பாரு. ஏமா வீட்டில் சாப்பிட்றதுக்கு என்னமா இருக்கு? பிரெட் பால் இருக்குப்பா. பாலையாவது சூடு பண்ணி கொடுமா. சரிப்பா. மாப்ள உள்ள போய் சாப்பிட்டு வா. ஓ மாப்ள. சரி மாமா. ஆமா நான் ஒண்ணு கேக்குறேன். நீ என்ன கிழிச்சிட்டேன்னு டெய்லி குடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு போற? அவங்க திட்டுறதுலதான் என்ன தப்பு இருக்கு? ஏய் இது பாரு, இந்த மாதிரி அட்வைஸ் கேட்கறதா இருந்தா நான் என் வீட்டிலே இருந்திருப்பேன், இங்கே வந்திருக்க மாட்டேன். எப்படியோ போய் தொலை, எனக்கு என்ன? ஏய் ஒருத்தம் இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல, இரு. ஓஹோ என்னம்மா தேர்ற? ஒண்ணு இல்லப்பா. தீப்பெட்டி பேண்ட் பாக்கெட்ல இருக்கு. ஏய் தண்ணி குடி. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் போக மாட்டேன். மம்மி எனக்கு இந்த டவுட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி தாங்க. ஆமா
நான் சீரியல் பாக்கும்போது தான் டவுட் கிவுட் எல்லாமே வரும். ஏதோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கிழிக்கிற மாதிரி. பொறு, 10 நிமிஷம் கழிச்சு சொல்லி தரேன். ரொம்ப டச்சிங்கா இருக்குல்ல? சனியனே காரோண்டி. வசந்தி, அம்மா வசந்தி. வாங்கப்பா வாங்க. வாங்க மாமா, உட்காருங்க. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்மா, காஃபி மட்டும் போதும். சரி, எடுத்துட்டு வரேன்ப்பா. அடுத்த வேர்ல்ட் கப் நமக்கு தான் மாப்பிள. என்னங்க நீ காஃபி coffee? குடுமா. என்ன தம்பி, இன்னும் அப்படியே தான் இருக்க போல் இருக்கு. இல்லையே, கொஞ்சம் வளர்ந்துட்டேனே. ஆனா அதை சொல்லல தம்பி, உங்க வயசு பசங்களெல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் வெட்டியாவே இருக்கீங்களே, அதை தான் சொல்ல வந்தேன். உங்க வயசு உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் மண்டையா போட்டான். நீங்க இன்னும் இருக்கீங்க. நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா? டேய், என்னடா இது? பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. அவர் யாரா அவரு? உன் அண்ணியோட அப்பா, என் மாமனாரு. அவர்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? ஆமா, அவர் மட்டும் ரொம்ப மரியாதையா பேசுறாரா? எதுக்கு எடுத்தாலும் எடுத்து பேசிட்டு இருக்கடா நீ. உன் தம்பியை பாரு, MCA முடிச்சுட்டு இன்னும் 2 மாசம் ஃபாரின்ல வேலைக்கு போறான். நீ இருக்கே தண்டத்துக்கு கிரிக்கெட் மண்ணாங்கட்டின்னு ஊரை சுத்திக்கிட்டு. உன்னை வளர்த்ததுக்கு ஒரு எருமை மாட்டை வளர்த்திருந்தாலாவது டெய்லி 4 லிட்டர் பாலாவது கொடுத்துருக்கோம். ஏண்டா இன்னைக்கு ரொம்ப குளிருதுல? டேய், டிசம்பர் மாசத்துல குளிராம வேர்க்க வாடா செய்யும். மாமா, இந்த குளிருக்கு 2 பேக் அடிச்சு கார்ட்ஸ் விளையாடினா கிக்கா இருக்காது? ஐயோ, ஜூலி வந்தா வம்பா போயிருமாப்ல. மாமா, ஜூலி ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சு வரவே 11 மணிக்கு மேல ஆயிடும். அதுக்குள்ள மேட்டர் முடிச்சிடலாம். அப்படிங்கிற சரி. டேய், உள்ள பீரோவில் பாட்டில் வச்சு எடுத்துட்டு வா. தேங்க்யூ தேங்க்யூ. ஆஹா, எடுத்துங்க. cheers. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ எடுத்து குடிச்சாலும் குடிச்சிருவேன். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். இப்ப குடுறா. ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறீங்க? குடிக்காம இருந்தா செத்தா போடுவீங்க. உங்க கூட பழகிறதுக்கே எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. இந்த நிலைமையில யாராவது என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? நானும் உங்க கூட சேர்ந்து குடிச்சு கெட்டு போறேன்னு நினைப்பாங்க. ஏமாமா, உங்களுக்காவது புத்தி வேண்டாம்? சின்ன பசங்களோட சேர்ந்து சரிக்கு சமமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் ஜூலிக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தம். ஜூலி, நீ எப்ப வந்த ஜூலி? நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. இன்னைக்கு ஒரு நாள் இவங்க குடிக்கிறத வச்சு இவங்க கெட்டவங்க மட்டும் முடிவு பண்ணிடாத. இவங்க உடம்பால வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனா மனசால சுத்தமானவங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜூலி. இவங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய் டேய் டேய், பாவம் பயந்து ஓடி போயிட்டாங்க. கில்ட்டி கான்ஷியஸ். ஓடிரு. பாத்தியா ஜூலி, நல்லா அட்வைஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. சும்மா நடிக்காத, நீயும் குடிச்சிருக்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்ல, நான் அத வந்து போய் சொல்லாத. ஏற்கனவே வீடும் கடையும் கடன்ல இருக்கு. அப்பாக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம். இப்படி குடிச்சதுனால அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் நிலைமை. இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீயும் அவர் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கீங்க. இனிமேல் அவர் குடிக்க மாட்டார். எப்படி? நாளைக்கு பார்.
பள்ளிக்கட்டு சாமியே சரணமையப்பா. யாருமா? சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். அவள என்னடா ஆச்சு உனக்கு? பக்தி பரவசமா வந்திருக்கிற. தப்பு. சாமியை வாடா போடலாம் சொல்லக்கூடாது சாமி. ஓ தப்பு தாப்பா. ஆமா, நீ முன்ன பின்ன கோயில் பக்கம் போய் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு மாலை போட்டு வந்து நிற்கிற. எங்கிருந்து வந்தது ஞானோதயம்? நேற்று ராத்திரி தண்ணி அடிக்கும் போது. ஓஹோ. வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன். என் வீட்டில் உள்ளவங்களா இருந்தா யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்ன விளையாடுறியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டா அந்த வீட்டுக்காரங்க குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க குடிக்கலாம். நீங்க என் ஃபேமிலி இல்லையே. லொல்லு பண்ணாதரா. நீ திடீர்னு மாலை போட்டு வந்து தண்ணி அடிக்கூடாதுன்னு சொன்ன. ஐய, நீங்க குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்க யார் எனக்கு? நீங்க குடிக்கலாம். என்ன கவுக்கிறதுக்காக ஏதோ ஐடியா பண்ணி தாண்டா நீ வந்திருக்க. ஐய, மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டேய் நீ திரும்ப இதையே தான் சொல்ல போற. எனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? வீட்டில் ஒருத்தன் மாலை போட்டிருக்கேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் யாரும் குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சாமி சாமி இப்போ ஓகேவா? எல்லாம் அவன் செயல். சாமி சாமியே சரணம் ஐயப்பா. போதுமா? அசோக் சபரிமணிக்க பரவாயில்லையே. சம்பந்தி ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைக்க கூடாது. உங்க பையன் எப்போ பார்த்தாலும் அந்த பீட்டர் வீட்லயே இருக்கான். அவர் பொண்ணோடே சுத்திக்கிட்டு இருக்கான். சேச்சே, அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டு இருக்காங்க. தப்பா எதுவும் இருக்காது. இப்போ இப்படிதாங்க தெரியும். பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்தான் போறான். இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்டை தூக்கி போட போறான். யோசிக்காதீங்க. ஏடா கூடமா ஏதாவது ஆகிறதுக்குள்ள பையனை கண்டிச்சு வைங்க. அதான் என்னால சொல்ல முடியும். பொண்ணு பேரு மஞ்சுளா. பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு. பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கா. மூக்கு முழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பா. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இதான் பொண்ணோட போட்டோ. நல்லா இருக்கு. பொண்ணு அழகா தான் இருக்கு. பாரு. ரொம்ப அழகா இருக்காங்க. எதுக்கு தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன். அவங்கிட்ட என்ன கேட்கறது? நாம சரின்னு சொன்னா அவன் தாலி கட்ட போறான். அதுவும் சரிதான். நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஒரு நாள் பொண்ணு பார்க்க வரோம். பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். சரி, பொண்ணு பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன நீங்க எல்லாரும் வந்து பொண்ணை பாக்குறீங்க. ஜூலி பொண்ணை பார்த்து ஓகேன்னு சொன்னாதான் அவ கழுத்துல தாலியே கட்டுவேன். ஓகேயா? நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா நீ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு பொண்ணை பார்த்தா பிடிக்கும். நீங்க எல்லாரும் வரணும். சரியா? கண்டிப்பா நான் வருவேன். டேய் வருவான்டா. பஜ்ஜி தின்றதுக்கே வருவான்டா. எல்லாருக்கும் காஃபி கொடுமா. பையன் எப்படி? அப்படியே மாப்பிள்ளைக்கும் காப்பியை கொடுத்துட்டு காலைல விழுந்து கும்பிட்டுக்கம்மா. மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு காஃபி கொடுமா.
பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். ஆமா, ஏன் இன்னும் ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆகல? இது என்ன சார் கேள்வி? அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? தம்பி அடுத்த மாசம் வேலையில ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாசமே நல்ல முகூர்த்தமா பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளை ஒன்னா ஃபாரின் போறது கரெக்டா இருக்குங்க. என் முதல் வேலையே அதானே. சாரிடா. மன்னிச்சுக்கப்பா. உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிற விஷயத்த உங்க அண்ணனோ புரோக்கரோ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். பொண்ணு அது அவ மூஞ்சும் முகரையும் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல வேலைப்பா, நீ எஸ்கேப் ஆயிட்ட. உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வர போறா பாரு. ஆமா, இந்த பொண்ணுக்கே நான் லாய்க்கல. இதுல எங்கேருந்து வர போற ஐஸ்வர்யா ராயெல்லாம்? எனக்கு கல்யாணம் ஆகல, நானும் வருத்தப்படல. ஆனா முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போறேன்னு. நான் வராமலாவது இருந்திருப்பேன். இதை விட ரெண்டாவது பையன் செத்துட்டான்னு சொல்லி தம்பி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? இங்க பாருமா, உயரத்துல இருந்து அருவி விழும். பாக்குறவங்களுக்கு வேணா அது விழுந்துட்ட மாதிரி தெரியும். ஆனா அது அடுத்த நிமிஷமே ஆறா சீறி பாஞ்சு எழுந்து போடுறது இல்லையா? அது மாதிரிதான் இது. உனக்கு அவமானம் இல்ல, அனுபவம். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரத்தான் போற. இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அன்னைக்கு உன்னை பார்த்து தலகுனியே தான் போறாங்க. ரெடியா? கவலைப்படாத, நல்ல ஃபார்ம்ல இருக்க. ரஞ்சி டிராஃபில மட்டும் 2-3 செஞ்சுரி அடி, கண்டிப்பா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிடுவ. Thank you sir. All the best. May God be with you. அதான் என் லட்சியம். டேய், பார்த்து ஓட்டுறா. வண்டி அடுத்தவங்களுது டேமேஜ் பண்ணி தொலைச்சிடாத. டேய், அதெல்லாம் ஒன்றாவது, பயப்படாதடா. தண்ணி பாட்டில் பத்திரம். அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. எந்த நேரத்துல வாயை திறந்தாலும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. யோ 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 கண்மணி தெரியாம கார் ஓட்டு வந்து வண்டி மேல இடிச்சிட்டே. சாரி சார், மன்னிச்சுங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். யோ, எப்படியா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ராங் ரூட்ல வந்தது நீதானே? ஆமா சார், நான் தான் சார் ராங் ரூட்ல வந்தேன். சார், 2 பேரும் அவசரமா வந்தோம், இடிச்சுக்கிட்டோம். உங்க காரும் டேமேஜ் ஆயிருக்கு, என் காரும் டேமேஜ் ஆயிருக்கு. வாங்க, அடுத்து என்ன பண்ணணும் உட்கார்ந்து பேசுவோம். யோ, என்னையா பேசுறது? நான் போலீஸை கூப்பிட போறேன். சார் சார், எதுக்கு சார் போலீஸை கூப்பிடுறீங்க? உங்ககிட்டயும் காசு பிடுங்குவாங்க, எங்கிட்டையும் காசு பிடுங்குவாங்க. அதை விட 2 பேரும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆயிடலாமே. நோ 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 காம்ப்ரமைஸ். சார், நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. 1 மினிட் ப்ளீஸ். எங்க போறேன்? டேய் புட்ரா. சார், முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க சார். ஒரு பெக் அடிங்க சார். சீக்கிரம் தான். ஒண்ணு சார் ப்ளீஸ். சார் அடிங்க சார். யாரோ எதுலயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நாம இந்த கார் ஆக்சிடென்ட் மூலமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். ப்ளீஸ். அப்படியா? நீங்க? நானும் தான். ஐ அம் ஆல்சோ ஹேவிங் பெக். ஊத்ரா. Cheers. Thank you. ஐயோ, எதுக்கு சார் தேங்க்ஸ்? உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. You are welcome சார். ஒன் மோர் பெக் அடிக்கிறீங்களா? உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்காக ப்ளீஸ். தண்ணி சார்? வேண்டாம், தண்ணி வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். உங்ககிட்ட செல்போன் இருக்கே? ஆஃப் கோர்ஸ். இந்தாங்க. Thank you. Please carry on. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஒன்னும் இல்ல, ஒருத்தன் தண்ணியை போட்டு கார் ஓட்டு வந்து என் வண்டி மேல அடிச்சுட்டு பெரிய கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ட்ரங்க் அண்ட் டிரைவ். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுங்களா? பிடிச்சு வச்சிருக்கிறேன். அந்த ஃபெர்னல் பேலஸ் ரவுண்டான பக்கத்துல தான். சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ.
என்னடா இது? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். காட்டு பாப்போம். நீயும். மாட்டணும். ஏய், என்னடா அது மார்க் வாங்கியிருக்கீங்க? 10 20ன்னு? என் பெரிய கெடுத்துறவங்க போல் இருக்க. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி மார்க் வாங்குவேன் தெரியுமா? 90 100ன்னு. நீங்களே இருக்கீங்களே. நல்லா படிச்சு என்ன மாதிரி வரணும்னு ஆசைப்படுங்க. புரியுதா? போங்க, உங்க அப்படி போய் காட்டுங்க, போங்க. டாடி, இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுங்க. கொண்டா. என்னடா மார்க் வாங்கியிருக்கீங்க? இந்த லட்சணத்துல படிச்சீங்கன்னா அப்புறம் உங்க அசோக் சித்தப்பா மாதிரி உருப்படாம போயிடுவீங்க. என்ன பண்றது? ஏதாவது டவுட் கேட்டா யாராவது சொல்லி தரீங்களா? சரி சரி, அடுத்த மாசத்துல இருந்து ஒரு டியூஷன் மாஸ்டருக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன என்ன பேனா சனி அது சரியாவே எழுத மாட்டேங்குது. இந்த பேனாவை மாத்தி தொலைக்கணும். இந்தா அண்ணே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஒரு 500 ரூபா பணம் வேணும். எதுக்கு? ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போக வேண்டாமா? கிஃப்ட் வாங்கிட்டு போனா மட்டும் நீ சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்தா நினைச்சுக்க போறானா? டேய், நீ தண்ட சோறுன்னு அவனுக்கு நல்லா தெரியும்டா. சும்மா கையை கொடுத்துருவா, அது போதும். இப்படி வெறுங்கை வேஸ்ட் போனா எனக்கு அவமானமா இருக்காதா? இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல? போடா, வெட்டி பலிக்கு என்னடா வீராப்பு. பேனாவை மாத்தாத, கேரக்டரை மாத்து. ஜூலி, ஜூலி வா போலாமா? போலாம். ஏமாப்ல, அந்த பாய் கொடுக்க சொல்லி 5000 ரூபா கொடுத்தனே, கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் மாமா. ஏமாப்ல, நீ ஒன்று கிஃப்ட் வாங்கிட்டு போலியா? இல்லை மாமா, அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனேன்னு வச்சுங்களேன், நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியா, கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் அந்நியப்படுத்துறேன்னு கேட்பான். ஜூலிக்கெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை, அதான். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. வரேன் மாமா. நில்லுப்பா, அட நில்லுங்கல்ல, அவளை நில்லு, அட நில்லுப்பா. என்ன மாமா? என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வெறுங்க வேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த காலத்தில் அண்ணன் தம்பியே சும்மா போனால் மதிக்க மாட்டேங்கிறான். இதில் ஃப்ரெண்டு வேற. நீ என்ன பண்ணுற? இந்த மோதிரத்தை மாப்பிள்ளை கையில் போட்டு. ஏய், போடுறா. இல்லை வேணாம் மாமா, பரவாயில்ல. நான் சொல்கிறத கேளுறா. நான் பெரிய மனுஷன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். போடுறா. சரி சரி, சீக்கிரமா வந்து சேருங்க. வணக்கம். வணக்கம். என்னங்க இது, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வயசு பையனோட ஒன்னா பைக்ல அனுப்பி வைக்கிறீங்களே? அனுப்பிச்சா ஓடி போயிருவாங்களா, இல்ல லாஜிக் கட்சிக்கு போயிருவாங்களா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க சின்ன குழந்தைங்க ஒன்னா பழகுறாங்க, இன்னும் குழந்தையா தான் இருக்காங்க. அவங்க மனசுல எந்த கெட்டன்னு இல்லை. நாம இப்படி சந்தேகப்படுறோம் தெரிஞ்சாலே அதை அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இல்ல அதுக்கு சொல்லல. என்ன அதுக்கு சொல்லல? எனக்கு தப்பா தெரியல. உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நீ வேணா அந்த ஊரை விட்டு ஓடிடு. நல்ல ஓர. என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா. சொல்லுமா, சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்லப்பா, கல்யாண வீட்டுக்கு போனோமா, சாப்பிடறதுக்காக டைனிங் ஹால் போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது பொண்ணோட அப்பா எங்க பழைய ஸ்கூல் மாஸ்டர்னு. சாப்பிடுங்க. சார் வணக்கம் சார். தம்பி நீங்க என்ன தெரியல சார், உங்க பழைய ஸ்டூடெண்ட் அசோக் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சேனே, இவங்க தான் நம்ம ஜூலி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வணக்கம்மா. வணக்கம். வா. சிரிக்கிறதுக்கு இதுல என்னமா இருக்கு? சொல்றேன் கேளுங்கப்பா.
நீங்க எல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்களா? பொண்ணோட அப்பா கூட எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி? எங்க பழைய ஸ்கூல் வாத்தியார், ரொம்ப நல்லவர். அவருடைய தங்கமான மனசுக்கு அவருக்கு தங்கமான வைஃப் அமைஞ்சிருக்காங்க. அவங்க வைஃபை நீங்க எப்ப பாத்தீங்க? இப்பதான் சாப்பிடுற இடத்துல டைனிங் ஹால்ல 2 பேரும் என்ன அந்யோன்யமா கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்க பாத்தீங்க? சாப்பிடுற இடத்துலமா. அப்புறம் என்ன, அந்த அம்மா டைனிங் ஹால்ல போய் பார்க்க பெரிய ரகலை. ஏன்? அந்த குண்டு அம்மா தான் என் வாத்தியாரோட வைஃபா. அப்ப கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த அம்மா யாரு? அவங்க வந்து அவங்க வீட்டு வேலைக்காரி. ஜுஜிலிப்பா. அப்புறம் வாங்கப்பா சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்கப்பா. வாங்கப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்தான் போறான். இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்டை தூக்கி போட போறான். போடா விட்டு விட்டு. போலாமா? எங்களை எங்கடா கூப்பிடுற? பின்ன என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மிஸ்டர் சுந்தரராஜன் நம்ம அப்பா, அவரு கூட உரிமை இல்ல. ஏன்னா இது பரம்பரை சொத்து. உனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இல்ல வீட்டை விட்டு வெளியே போகணும்னா எல்லாரும் சேர்ந்து போலாம். வீட்டை வித்துட்டு என்ன வருதோ ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே? அப்படி இல்லைன்னா எல்லாரும் அதே வீட்டில் இருக்கலாம். யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இருந்து தொலைக்க சொல்லு. வா. சார் பில். தேங்க்யூ. என்னடா நல்லா மாட்டிக்கிட்டா? எதுக்குடா? பர்ஸ் எடுத்துட்டு வரலடா. அட பாவி, என்னடா திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? இன்னைக்குன்னு பார்த்து நான் கூட பர்ஸ் எடுத்துட்டு வரலடா. ஆமா, பர்ஸ் எடுத்துட்டு வந்தா மட்டும் அதுல டாலர்ஸும் கிரெடிட் கார்டு வச்சிருக்க போறேன். மிஞ்சி போனா அசாம் லாட்டரி சீட்டு லாண்டரி பில்லு வச்சிருக்க போறேன்.
400 மேல ஆகி போச்சுடா. என்ன பண்றது தெரியலையே. பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ராட். அவங்கெல்லாம் கூட என்ன கண்டா பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உஷார் பாருங்க. நான் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? குட் மார்னிங் சார். சாரி சார், அன்னைக்கு நடந்ததை நீங்க இன்னும் மறக்கலன்னு நினைக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு உங்களை மாட்டி விட்டேன். அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இன்னைக்கு உங்க பில்ல நான் தான் சார் கொடுக்க போறேன். எம் பில்ல கொடுக்க நீ யாரியா? உன் சகவாசமே வேண்டாம் போயா. என்ன சார் இது? மனுஷன் தவறு செய்து இயற்கை சார். அதை நீங்க மன்னிக்க கூடாதா? யோ, உன்ன மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது, மண்ணும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. சரி சார், நான் இங்க இருக்கிறது பிடிக்கலனா நான் கிளம்புறேன் சார். ஆனா உங்க பில்ல நான் தான் சார் பே பண்ணுவேன். யோ, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லையா? என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுத்துக்குவேன். அப்படியே பணம் இல்லாட்டாலும் இந்த ஹோட்டல்ல மாவாட்டுவனே தவிர உங்ககிட்ட வாங்க மாட்டேன். பாப்பா. சரி சார், வரேன் சார். ஃப்ராடு பசங்க இவங்களெல்லாம் நம்ப கூடாது. பில்லு கொடுக்குற மாதிரி கொடுத்து பெருசா ஏமாத்திடுவாங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். கரெக்ட். சாப்பிடுங்க சார். பில்ல நான் கொடுத்துறேனே. வேணாம் வேணாம், நானே கொடுத்துக்கிறேன். நீ போ. பில்ல அவர் கொடுப்பாரு. வாடா. டேய், இப்படின்னு தெரிஞ்சதா 2 ஃப்ரூட் சாலட் சேர்த்தே சாப்பிட்டுருப்பேன். பிச்சைக்கார பத்தி விட்டு போவாதே. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், பில் சார். தேங்க்யூ. ஓகே சார். என்ன இது 2 ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டதுக்கு 500 ரூபாய் பில்லா? இல்ல சார், நீங்க சாப்பிட்டது வெறும் 60 ரூபாய் தான் சார். அந்த டேபிள்ல சாப்பிட்டவங்க பில்லையே நீங்களே கொடுக்குறேன்னு சொன்னீங்க சார். அதோட சேர்த்து 500 ரூபாய் சார். ரங்கோலி கோலம் தான் எனக்கு தெரியும். நீங்க எப்படி கோலம் போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாளையில இருந்து நான் அப்படியே போட்டுறேன். காஃபி போட்டு வச்சுட்டேன். குழந்தைங்களை எழுப்பி குளிப்பாட்டிடுறேன். நீங்க அசோக்கோட அண்ணனுக்கு காஃபி கொடுத்துருங்க. நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க. இந்த பழைய சாதத்தை கொஞ்சம் கொட்டிட. இது எது கொட்டணும்? நான் மிக்சியில் அரைச்சி வத்தல் பண்ணிடுறேனே. போதும்மா. அதிசயமா இருக்கு. இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் அந்த பொண்ணு ஜூலி தான் சமைச்சா. அதானே, உன் சமையல சாப்பிட்டு நேரம் காமெடிட்டு வந்திருக்குமே. எப்பவுமே நம்ம பழைய சாதத்தை கீழே தான் கொட்டுவோம். ஆனா அந்த பொண்ணு அழகா வத்தலா பண்ணிருக்கு. மம்மி, இந்த மேக்ஸ்ல எனக்கு டவுட் மம்மி. சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கல, என்ன அவசரம்? கொஞ்சம் பொறு. அம்மா, வத்தல் கொஞ்சம் வை. மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. அதே மாதிரி a minus b whole square is equal to a square plus b square minus 2ab. ஓகே? எதுக்கு சொல்லி உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்துல கேமரால வாங்கினேன்? கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகிற வரைக்கும் இதுதான் உனக்கு தொழில். நீ டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிக்க போற. அப்புறமா எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடு. என்ன? சரி. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். பை. ஓகே, பை.
நான் சொல்றதா சரி. இல்ல இல்ல நான் சொல்றதா சரி. நான் இல்ல, சொல்றது உனக்கு கரெக்ட். எதுவும் தெரியாது. உங்களுக்கு காஃபி எடுத்துக்கோங்க. சும்மா இருங்க, நான் சொல்றதா சரி. சும்மா தெரியாம சொல்லாத. சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொல்றதா கரெக்ட். இங்க பாருங்க, நான் சொல்றதா கரெக்ட். இல்ல இல்ல நான் சொல்றதா கரெக்டா இருக்கும். சொல்லிட்டே என்ன உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்? அது ஒண்ணும் இல்லம்மா. ராமரும் சீதையும் எங்க தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்கன்னு இந்த பங்குஜம் கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், யாரா இருந்தாலும் பொண்ணு வீட்டுல தான் தலை தீபாவளி கொண்டாடுவாங்க, அதனால அவங்க 2 பேரும் மிதிலையில தான் தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இந்த மல்லிகா இல்லங்கறா. மிதிலையில எப்படி தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க? கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுல தான் கொண்டாடி இருப்பாங்க. காட்டுல யாராவது தலை தீபாவளி கொண்டாடுவாங்களா? 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்தப்புறம் அயோத்தியில தான் தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, மிதிலையில தான் கொண்டாடி இருப்பாங்க. இல்ல காட்டுல தான். இல்ல அயோத்தியில தான். மிதிலையில தான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொல்லட்டுமா? இதிகாசம் புராணம் படிச்சா எங்களுக்கே தெரியல. நீ ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு, உனக்கு என்ன தெரியும்? ஏதோ சொல்றேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எங்க சொல்லு. ஏன் ஆண்டி, ராம அவதாரத்துக்கு அப்புறம் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ண அவதாரத்துல தான் நரகாசுரன் செத்து அந்த நாளை நம்ம தீபாவளியா கொண்டாடுறோம். ராமர் காலத்துல தான் தீபாவளியே கிடையாதே, அப்புறம் எப்படி அவங்க தலை தீபாவளி கொண்டாடி இருக்க முடியும்? பரவாயில்லையே, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணா இருந்துட்டு எங்க பண்டிகையை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. ஒண்ணு இல்ல, ஜோலி வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எல்லா வேலையும் அவளே பாத்துக்கிறா, குழந்தைங்கள கூட நல்லா கவனிச்சுக்கிறாங்க. உங்க தம்பியும் அவளும் சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஊர்லயும் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இது இப்படியே பெருசாகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? இதை நான் முடிவு பண்ணக்கூடாது, உன் தம்பி அந்த ஜூலியும் தான் முடிவு பண்ணணும். பேசாம அவங்ககிட்டயே கேட்டுருமே. இல்லை, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஜூலியும் நானும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகிருக்கோம். ஒன்றா பழகினவங்கலாம் ஒன்றா ஆயிடணும்னு இல்லை. நாங்கள் 2 பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸாக பழகணும், கல்யாணம் பண்ணிக்கூடாதா என்ன? இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக பழகினவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேவலப்படுத்தி கல்யாணத்தையும் கேவலப்படுத்திடும். பார்த்த உடனே காதல் வரும், பார்க்காம கூட காதல் வரும். ஆனால் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வராது, பார்க்காமலும் ஃப்ரெண்ட்ஷிப் வராது. அது பார்த்து பேசி பழகி புரிஞ்சாதான் வரும். அது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். பாத்தியாடா, இந்த காலத்து பசங்க ரொம்ப கிளியராக தான் இருக்காங்க. நம்ம தான் காதல் எது ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு வித்தியாசம் தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். உங்கள் 2 பேரையும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும், அப்புறமா லவ் பண்ணிட்டோன்னு சொல்லாமல் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பேன்னு சொல்கிறீங்களே, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஊர்ல எவன் சொன்னதா எல்லாமோ நம்புனேன். ஆனா கூட பிறந்த உன்னை நம்பாம போயிட்டேன்டா. ஐ எம் சாரி. உங்க வீட்லயே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி புரிஞ்சுக்கலையே, மத்தவங்க புரிஞ்சுக்கவா போறாங்க? இந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா என்ன? எப்படி? நீயே ஒரு கல்யாணம் பண்ணிக்கூடாது. விளையாடுறியா? இல்லம்மா, உனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப்னு ஒருத்தி வந்துட்டான்னு வையேன், அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. உனக்கு கல்யாணம் ஆகாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்க பாருமா, நானும் கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் உன் கூடவே இருக்க போறேன்னு சொல்லல. நிச்சயமா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போதான் போறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்போ நீ போய் எனக்கு மாப்பிள்ளை பாக்குற, அவங்க நீ யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவங்க நம்பவா போறாங்க? இதே நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியோட போய் எனக்கு மாப்பிள்ளை தேடு, அப்ப யாருக்கு எதுவும் தப்பா தெரியாது. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னாலே முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணுமா, அதான் சரி வரும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நீ கல்யாணம் பண்ணு. சரி, எனக்கு வைஃபா வர போறவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சந்தேகப்பட்டா? உன் நல்ல மனசுக்கு அப்படி எதுவும் கெட்டதாவே அமையாது, பாசிட்டிவாவே நினைப்போமே.
டைம் ஆச்சு, போலாமா? எல்லாரும் உட்காருங்க. அட கிட்ட கிட்ட உட்காருங்க. ரெடி? யாருமா அது? போமா குறுக்கு நின்னுட்டு. இடியட். ரெடி ரெடி. ஸ்மைல்.